மக்களே வணக்கம். பொதுவாகவே நம்ம ஊரில் எல்லாம் டாக்டர்ஸ் இருக்காங்க. எந்த டாக்டருமே சரி கிடையாது. ஏன்னு சொன்னாக்கா அவங்க எல்லாம் இந்த போலியோ டாக்டர் மாதிரியே இருக்காங்க. ஒரு உடம்பு சரியில்லைன்னா சாப்பிட்டாக்கா நல்லா போக மாட்டேங்குது. தலைவலின்னா சொன்னால் சாப்பிட்டாக்கா மாத்திரை சாப்பிட்டா நல்லா போக மாட்டேங்குது. அடுத்த டாக்டர்கிட்ட போய் காட்டிட்டு இவங்கள்ட்ட வந்தோன்னா நீங்கள் ஏன் அங்கே போய் காட்டினீங்க, இங்கேயே வர வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. என்ன இது கொஞ்சம் கூட சுத்தப்பட்டு இல்லை. ஏன் இந்தமாரி போட்டிங்க போட்டுக்கிட்டு ஏன் இந்தமாரி பண்ணுறீங்க? மக்களோட வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஒரு தலைவலியோ உடம்பு வலியோ இருந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். பொதுவாகவே நீங்களும் உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த ட்ரீட்மெண்ட் தெரியுமில்ல. நீங்கள் சாதாரண கால் வலி டாக்டர்னால் கால் வலியை தான் பார்க்குறீங்க. கண்ணு வலின்னா சொன்னால் கண்ணு வலியை பார்க்குறீங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு கண்ணு வலி கால் வலி வந்துச்சுன்னா நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட போவீங்க? எல்லா மக்களுக்கும் கால் வலி நல்லா போக மாட்டேங்குது. அதே தலைவலியும் பல்லு வலியும் ஒன்றா சேர்ந்து வலிக்குதுங்கும் போது உங்கள்கிட்ட மெடிசன் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மெடிசனை சாப்பிட்ற வரைக்கும் தான் கேட்குது, அதுக்கு பிறகு நல்லாவே போக மாட்டேங்குது. அதேமாரி சூரியச்சா இருக்க மாதிரி பொண்ணு மாதிரி மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எங்கேயும் குடி தண்ணியும் சரி கிடையாது, அரசாங்கமும் சரி கிடையாது. போலியோ டாக்டராகவே இருக்கீங்க. ஏன் மக்களை போட்டு ரொம்ப சீரழிக்கிறீங்க? உங்களால் முடிஞ்சால் பாருங்கள். உங்களால் பார்க்க முடியலையா, ஒரு நல்ல டாக்டர்கிட்ட நீங்கள் அனுப்பி விடுங்க. இப்போ உங்களுக்கு சாதாரண ஜுரத்தை மட்டும் பார்க்குறீங்க, நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லி. இதே உங்களுக்கு தலைவலியோ பல்லு வலியோ வந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? எந்த டாக்டர்கிட்ட போவீங்க? நீங்களாம் எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க, டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க. நாங்கள் ஃபுட்டு சாப்பிட்றோம், நல்லா வாயில் வருது உங்கள் எல்லாருக்குமே. ஃபுட்டு சாப்பிட்றோம், அது சாப்பிட்றோம் இது சாப்பிட்றோம், நல்லா இருக்கணுங்கிறீங்க. பாவங்க, மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்தமாரி உள்ளவங்களும் எனக்கு வேலை வெட்டி இல்லாமல் அன்னன்னைக்கு சம்பாரித்து அன்னன்னைக்கு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. எவ்வளோ